வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன். ஆதிராஸ் கிச்சன் 222 யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எனக்கு இந்த சேனலுக்கும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேன். செவ்வாய்க்கிழமையில் இந்த பரிகாரம் 8 லட்சம் ரூபாய் கடனும் அடைந்தே தீரும், இரவில் செய்தால் கடன் அடைவதை கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். இப்போது செவ்வாய்க்கிழமைனாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் பார்த்திங்கன்னா, கடன் அடைக்க வேண்டியதை இன்றைக்கி தினத்தில் அடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் 10 ரூபாய் இருந்தால் கூட அன்றைக்கி ஒரு நாள் 100 ரூபாய் அடைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைவதை கண்கூடாக நம்ம பார்க்கலாம். அது என்னால் இப்போ நான் இந்த பர்சனல் லோன் மாதிரி எடுத்துருக்கிறேம்மா, பணமாக தான் அதை நிறைய கட்டணும், 2 லட்சம் கட்டணும், 1 லட்சம் கட்டணும், அப்படி தான் கடன் அடையும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி செவ்வாய் ஹோரையிலையும் இதை செய்யலாம். இன்றைக்கி மைத்திரேய முகூர்த்தமும் இருக்குது, கடன் அடைவதற்கான முகூர்த்தமும் இருக்குது, அப்பையும் இதை செய்யலாம். அப்போ மைத்திரேய முகூர்த்தம் எதுக்குன்னா, அந்த நேரத்தில் நம்ம கடனுக்குரிய பணத்தை செலுத்தினா கடன் சீக்கிரம் அடைந்துடும் அப்படின்றது ஒரு அதீத நம்பிக்கை. அது பண்ணாலும் கண்டிப்பாக கடன் அடையும். நான் இப்படி ஒரு பித்தளை தட்டை எடுத்து வச்சுருக்கிறேன், நீங்களும் பித்தளை தட்டே எடுத்துக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, முருகனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், முருகன் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் கல்லுப்பு வாங்கிட்டு போவோம், கூட மிளகு சேர்த்து வாங்கிட்டு போவோம். அந்த மாதிரி இந்த கடன் நம்ம முருகன் கோவிலுக்கு நம்மளால் பக்கத்தில் இருக்கிறது போக முடியலன்றவங்க இந்த விஷயத்தை செய்யுங்க. ஹோரைன்னு இப்போ நான் காலையில் இப்போ தான் இந்த வீடியோ போடுறேன், அப்போ இந்த செவ்வாய்க்கிழமை விட்டுட்டிங்கன்னா கூட பரவாயில்ல, அடுத்த செவ்வாய்க்கிழமை கூட இதை நீங்கள் செய்யலாம். காலையில் 6 to 7, மதியம் 1 to 2 செவ்வாய் ஹோரை. அந்த செவ்வாய் ஹோரையில் இந்த மாதிரி கல்லுப்பு எனக்கு கையில் எடுத்துட்டு வீடியோ எடுக்கிறேன் இல்லைங்களா, அதனால நிறைய எடுக்க முடியல, நீங்கள் நிறைய அள்ளிக்கோங்க, கை நிறைய அள்ளிக்கிட்டு நல்லா மனமுருக சரவண பவா, ஓம் சரவண பவா, முருகன் துணை, என்ன முருகனை நீங்கள் மனசார நினைக்கிறீங்களோ, எந்த முருகனாக கூட இருக்கட்டும், எல்லாமே ஒரே முருகன் தான் நினச்சி நீங்கள் இந்த கல்லுப்பில் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் இதில் வைங்க. கடன் கரையணும்னு கண்ணீர் விடுங்க. முருகனுக்கு கண்ணீர் விட்டால் நம்மளுடைய கடன் கரைவதை கண்கூடாக பார்க்கலாம். இந்த கல்லுப்பில் இதை நம்ம எவ்வளோ நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் கடன் அடைவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இப்போ இந்த கல்லுப்பை 2 கையிலையும் வச்சுக்கிட்டு முருகன் கிட்ட போய் உட்காந்துக்கிறீங்களோ இல்லை நின்றுக்கிட்டு இருக்கிற சாமியாரையாக இருந்தாலும் நின்றுக்கிட்டே அவ்வளோ வேண்டுதல் வைங்க. இந்த கல்லுப்பு கிட்ட முருகனையும் பார்த்து இந்த கல்லுப்புக்கிட்டையும் அவ்வளோ வேண்டுதல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வச்சுட்டு அந்த கல்லுப்பை அந்த பித்தளை தட்டில் போட்டுடுறோமா. இப்போ நீங்கள் அதில் எத்தனை லட்சம் ரூபாய் கடன் இருக்கோ, ஒரு 8 லட்சம் ரூபாய் இருக்குது, இல்லை 11 லட்சம் இருக்குது, இல்லை 9 லட்சம் இருக்குது, இல்லை 2 லட்சம் இருக்குதுமா அதுவே என்னால் அடைக்க முடியல, 1 லட்சம் இருக்குதுமா அதையே என்னால் அடைக்க முடியல அப்படின்றத அந்த கல்லுப்பு மேலே எழுதுங்க. இந்த நம்ம கைகளால் 1 லட்சம்னா 1, இது அச்சா அழகாக தெரியணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு மேலோடு எழுதுனா கூட போதும். கையால் நம்மளுடைய ஆட்காட்டி விரலால் வச்சு, ஏன்னா இந்த உப்பை நம்ம தொட்டு இன்னொரு விஷயம் முதல் நம்ம பண்ண போகிறோம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது அதற்குரிய சக்தியை கொடுக்கறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள். இந்த விரலி மஞ்சளை அந்த கல்லுப்பு கூட சேரும் பொழுது அங்கே சகல ஐஸ்வர்யமும் அந்த எந்த மாதிரி உங்களுக்கு அந்த பணம் எந்த லெவலில் வரும், எந்த மாதிரி வரும்லாம் சொல்லவே முடியாது. திடீர்னு ஒரு மிராக்கல் மாதிரி நடந்து உங்கள் கடன் அடைந்தே தீரும். அப்போ அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, முருகன் காலடியில், முருகன் படம் இருக்குன்னா காலடியில் வச்சுருங்க, மண்ணை முருகி வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 11 நாளைக்கு இந்த கல்லுப்பும் இந்த மஞ்சளும் அங்கேயே இருக்கட்டும். இந்த மஞ்சளை தொடச்சிட்டு, நம்ம இது ஏற்கனவே மஞ்சள் இல்லையா, அதனால் குங்குமம் கொஞ்சம் வைக்கிறேன் நான். ஏன்னா எந்த ஒரு விஷயம் செய்யும் போது நீங்கள் மங்களகரமாக செய்யும் பொழுது அந்த கண்டிப்பாக நீங்கள் நினச்சி கூட பார்க்காத லெவலில் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது இந்த உப்பை 11 நாள் கழித்து 12ஆம் நாள் இந்த உப்பை எடுத்து தண்ணியில் பூ மட்டும் மாற்றி வைங்க. அதே மாதிரி செவ்வாய் ஹோரையில் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வர 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் சொல்ல முடியாது, இத்தனை நாளில் இது நடக்கும், இத்தனை நாளில் இது நடக்கும்னு சொல்ல முடியாது. திடீர்னு மிராக்கல் ஒரே இதில் நடந்துடும். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன்.